தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். ஒரு பக்கம் சிஎம் சாரோட பர்த்டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நம்மளை நம்பி வந்த வடமாநில தொழிலாளர்கள் இங்கே பல பேரை உயிர் விட்டுருக்காங்களே, அதுவும் பெண்களுங்க. அதான் கொடுமையாக இருக்குது. அமோனியா வாயு கசிவு விஷயம், இது சம்மந்தமான துக்க தினமும் அனுசரிக்கப்பட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். நம்ம திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் இருக்குல்ல, அதுக்கு அருகில் இருக்க ஒரு சின்ன கிராமம். அங்கே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலை ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த தொழிற்சாலையில் நூற்றுக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பெரும்பாலும் பெண்கள். ஓகேவா, பெண்கள். இங்கே திடீர்னு அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டுச்சுங்க. இந்த விபத்து ஏற்பட்ட கையோடு அங்கே அந்த டைமில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் தொழிலாளர்கள் அவங்க உள்ளுறுப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டு அவதி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா அமோனியா கசிவு சார்ந்து நமக்கு புதுசு இல்லை, பல முறை பார்த்துருக்கோம். நார்த் மெட்ராஸில் இந்த விஷயம் இப்போ இந்த ஆலை வரைக்கும் நடந்திருக்கு. அந்த தொழிலாளர்களோட நுரையீரல் இருக்குல்ல, அது கடுமையான பாதிப்பை ஃபேஸ் பண்ணியிருக்கு. பிகாஸ் சுவாசிக்கிற விஷயம் டைரெக்டாக எங்கே அஃபெக்ட் பண்ணோம், நுரையீரலை. அண்டு நிறைய தொழிலாளர்கள் ரத்த வாந்தி எடுத்திருக்காங்க. கேட்கவே கொடுமையாக இருக்குல்ல. பெண்கள் பெரும்பாலும், அதை மைண்டில் வச்சு கேளுங்க மக்களே, ரத்த வாந்தி எடுத்திருக்காங்க. வடமாநில தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 5 பேர் உயிரிழந்துட்டாங்க. இந்த விபத்து நடந்த ஆரம்ப ஸ்டேஜில் 3 பேர், அதுக்கப்புறம் ஒருத்தவங்க, அப்புறம் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தப்போ ஒருத்தவங்கன்னு இப்படி ஒட்டுமொத்தமாக 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த எண்ணிக்கை கூட இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் மட்டும்தான். இதுக்கப்புறம் பலி எண்ணிக்கை உயர்வதற்கான வாய்ப்பும் பெருசாக எழுந்திருக்கு. 74க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் 3 மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. நம்ம சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, இது மாதிரி இன்னும் 3 மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதில் சில பேருக்கு தீவிர சிகிச்சையும் கொடுக்கப்பட்டு இருக்கு. இதில் இன்னொரு துரதிருஷ்டவசமான செய்தி என்ன தெரியுமா? ஒரு 8 தொழிலாளர்கள் வரைக்கும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது சார்ந்ததாக பலி எண்ணிக்கையும் உயர்ந்துருமோன்னு பயம் நம்மளை தொற்றிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொடுமையிலையும் கொடுமை, பெண்கள் அதிகமாக எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உயிர் போயிட்டு இருக்கு. வடமாநிலங்களை சேர்ந்தவங்க. கிராம நிர்வாக அலுவலரோட புகாரின் பேரில் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணப்பட்டுச்சு. இந்த வழக்கு பதிவுகளை பேச வச்சுக்கிட்டு 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். அதில் முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலையோட ஓனர் குமரி மாவட்டத்தை சேர்ந்த மோகன், அண்ட் இந்த மோகனோட சகோதரரான ஜெகன், அண்ட் இந்த ஆலையோட மேலாளர் மேனேஜர் டேனியல். இந்த 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து எஃப்ஐஆரும் போடப்பட்டிருக்குல்ல, அது சார்ந்து தகவல் இப்போ நம்ம வெளியே வந்திருக்கு. மக்கள் முதற்கட்ட தகவல் மட்டும்தான். இதுக்கப்புறம் விரிவான விசாரணை நடத்தி முடிச்சா மட்டும்தான் எது ஃபேக்ட் 100% தெரிய வரும் மக்களே. ஸோ இந்த எஃப்ஐஆரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமோனியா டேங்க் இருக்குல்ல, இதை சரியாக பராமரிக்கலை, இதுதான் இந்த விபத்து ஏற்பட்டு இவ்வளோ பேர் உயிரிழக்க காரணமாக அமைஞ்சிருக்கிறதா அவங்க எஃப்ஐஆரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முதலே சொல்லிட்டு அந்த எஃப்ஐஆரை பேஸாக வச்சு தான் அரெஸ்ட்டும் நடந்திருக்குன்னு. இதனால தான் இந்த 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒழுங்காக இதை பராமரிக்கலை ஆலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ என்ன தெரியுமா நடந்துட்டுருக்கு? ஆலை அவங்க பராமரிக்கல சொல்லி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்களா? இன்னொரு பக்கம் இந்த தாவேக்க அரசு தான் சரியில்லை, இவங்க ஆட்சியில் ஒழுங்காக யாரும் பராமரிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கறது இல்லை, ஆலைகளில் இன்ஸ்பெக்டே பண்ணுறதில்ல, அது இதுன்னு குற்றச்சாட்டில் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே 3 கைதுகள் நடந்த பிற்பாடு இப்போ அரசு சார்ந்த குற்றச்சாட்டில் விமர்சனங்களும் பெருசாக எழ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிட்டாருங்க. அதாவது சிறப்பு விசாரணை குழுவை அமைச்சே தீரணும்னு முதலமைச்சர் சொல்லிட்டாங்க. இந்த விசாரணை குழுக்கு என்ன தெரியுமா ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. 24 மணி நேரத்தில் இடைக்கால அறிக்கையை அவங்க தாக்கல் பண்ணியாகணும். 3 நாட்களுக்குள்ள இறுதி அறிக்கையை தாக்கல் பண்ணியாகணும். இது வரவேற்புக்குரிய விஷயம். மாத கணக்கில் எடுத்துகிட்டு போகாமல் உடனே எல்லாரும் இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுங்கன்றாங்களே, இது வரவேற்புக்குரிய விஷயம். நல்லவேளை சிஎம் அவர்கள் இந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 3 பேர் இருக்காங்க. 3 பெரிய தலைகள் தான். இந்த சிறப்பு விசாரணை குழுவில் இருக்க அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலை பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையோட இயக்குனர், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்குல்ல, இதோட உறுப்பினர் கம் செயலர், அண்ட் பொது சுகாதாரத்துறையோட கூடுதல் இயக்குனர். இந்த 3 பேர் லீட் பண்ணி தான் இந்த இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போகிறாங்க. சரி, எப்போ ப்ரோ ஆரம்பிக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு காலையில் ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. சம்மந்தப்பட்ட அந்த சிறப்பு விசாரணை குழுவில் இருக்கவங்க ஸ்பாட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க. போனவங்க களத்தில் இருந்தபடி விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மாசு கட்டுப்பாட்டுத்துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்கள பார்க்க முடிஞ்சது. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இருக்காங்களே, இவங்களே அந்த ஸ்பாட்டில் நம்ம பார்க்க முடிஞ்சது. ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க. ரொம்ப ஒரு மாதிரி துக்க முகத்தோடு தான் அவங்க வந்திருந்தாங்க. வந்தவங்க அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க பெண்கள் இருக்காங்களே,
அவங்கள பார்த்தாங்க. இவங்களுக்கு மனசு உடஞ்சிச்சு போல இருக்கு. வெளியே வந்து என்னென்ன சொன்னாங்கன்னா, உழைப்பை தேடி தமிழ்நாட்டுக்கு நம்பி வந்த பிள்ளைங்க இவங்கெல்லாம், இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்கலாம் இப்படி கிடக்குறாங்கப்பா, கண் வச்சு பார்க்க முடியல. எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க வேற, மூக்கில் இருந்தெல்லாம் அவங்களுக்கு ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. இது எப்படி நம்ம அங்கே போய் பார்க்க முடியும்? அப்படி இருக்க எனக்கே ஒரு மாதிரி நேரில் பார்த்தது. இவங்களுக்காக கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன், வேற என்ன செய்ய முடியும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் எதிர்கட்சிகள் அவங்களோட அரசியலை கரெக்டாக செய்வாங்களே, அதை சார்ந்த வார்த்தைகளை தொடர்ந்து நம்ம கேட்க தான் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, அதை விடுங்க. அடுத்ததா இதே ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு இருக்கார்ல, அவரும் வந்தாருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் செய்தியில் வராருல அவர். சேகர் பாபு அவர்கள் வந்தவர் அங்கே சிகிச்சையில் இருந்தவங்கள பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் செய்தியாளரை சந்திச்சு என்னென்ன பேசினாருன்னா, அவங்களுக்கான சிகிச்சைகள் இருக்குல்ல, இதை பற்றி நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்க. இது மாதிரி சம்பவங்கள் இனிமேல் தொடராமல் இருக்கணும். உடல்களை சொந்த மாநிலம் கொண்டு செல்றதுக்கு தமிழக அரசு முயற்சி பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஏன்னா எல்லாம் இந்த மாநிலத்தில் இருக்கவங்க இல்லை, இறந்தவங்களாம் வட மாநிலங்களை சேர்ந்தவங்க. அதை ஒடிஷாவை சேர்ந்தவங்க தான் அதிகப்படியான உயிரிழப்புகள் இருக்கலான்ற மாதிரியும் தகவல் இப்போதைக்கு வெளியாக இருக்க முதற்கட்ட தகவலாக தமிழ்நாடு அரசு இப்போ இடத்துல அறிவிச்சிருக்காங்க. உயிரிழந்தவங்களோட உடல்கள் இருக்குல்ல, இதை அவங்க சொந்த மாநிலங்களுக்கு தமிழ்நாடு அரசோட செலவிலேயே நாங்கள் அனுப்பி வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதைத்தான் எல்லாரும் முன்வைக்கிறோம். உயிரிழந்தவங்க ப்ளஸ் சிகிச்சையில் இருக்கவங்க அவங்களுக்கான நிவாரணத்தை பெரிய அளவுக்கு தமிழ்நாடு அரசு அறிவிச்சா நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நம்மளை நம்பி வந்திருக்காங்க, திரும்ப திரும்ப தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் இங்கே நாம் அவங்கள பாதுகாக்க தவறிட்டோம் பார்த்தீங்களா. இது சார்ந்த நாம் அதுக்கான இழப்பீடை கொடுத்து தான் ஆகணும். பெரிய அளவு நிவாரணம் அப்படின்றத எதிர்கட்சிகள் கேட்குறாங்களே, அந்த கோரிக்கையோடு நாம் எல்லாரும் ஒருமித்த குரலில் ஒன்றா நிற்போம் மக்களே. ஏன்னா அந்த களம் இருக்குல்ல, விபத்து ஏற்பட்ட அந்த அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட களம், அந்த களத்தோட காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மனசு விட்டுரும், என்னப்பா இந்த அளவுக்கு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி போய் சொல்லு சென்டர் பண்ணா 3 ரூம் அவ்வளவுதான். இருந்த ஆளுங்க மட்டும் மயக்கம் வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டேன். கேஷுவாலிட்டி வருங்க. என்ன பண்றாங்க உள்ள ஆளு இருக்காங்க. ஏதோ ஆள் செய்றாங்க. கூட்டு வச்சுக்க பாரு. லால் கமர் சவுண்ட் ஓடுது. பாருங்க. தண்ணி ஆர் பாவுலா. தண்ணி ஆஃப் பண்ணுங்க. இங்க கூட்டிடுங்க. சார் அது கீழ வர வழி இருக்கு. அங்கிட்டு பாதம் இருக்கா? அங்கிட்டு பாதம் இருக்கா? வெளியே வெளியே வாங்க. இங்கிருந்து தான் லீக் ஆச்சு. எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க? 40 பேர். இறந்தது பாத்துங்க பாத்து இப்போ ஏற்பட்டிருக்க இந்த அமோனியா வாயு கசிவு விபத்து இருக்குல்ல, இது இந்த செய்தி மூலமாக பல பேருக்கும் புதுசாக தெரியலாம். ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது போல இருக்கு அப்படின்ட்டு. இது கிடையாது. தொழிற்சாலைகள் எங்கே அதிகமாக இருக்கும், அதுவும் குறிப்பாக நம்ம வடசென்னை சைடு இருக்குல்ல, அங்கே அடிக்கடி பல விஷயங்கள் நடக்கும். ஏங்க நம்மளே சில மாதங்கள் முன்னாடி கவர் பண்ணிவிடுதோமே, அமோனியா வாயு கசிவு சார்ந்து
எண்ணூரில் மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு ஒரு 2 வருஷம் முன்னாடியோட அதே சம்பவத்தை நம்ம பார்த்துருந்தோம். இது போல் ஆலைகள் இருக்கிற இடம், அமோனியா சார்ந்து இந்த கான்டாக்ட் இருக்கிற இடம், அங்கே இது போல் விபத்துகள் நடக்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் தொடர்ந்துக்கிட்டே இருக்குல்ல, இதுதான் வைத்தறிச்சலாக இருக்குது நம்மளுக்கு. அமோனியாவை பற்றி நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட் வெர்ஷனாக கொடுக்குறேன், அதை ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் எதுக்காக இந்த மக்களுக்கு ரத்த வாந்தி வந்த விஷயம், நுரையீரல் பாதிப்புன்ற விஷயம், எதுக்கு இதெல்லாம் இஷ்யூவாக அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்றது அப்போ தான் உங்களுக்கு புரியுமே. நைட்ரஜன், ஹைட்ரஜன் இந்த ரெண்டோட பிணைப்பாக கருதப்படுறது தான் அமோனியா. இது ஆக்சுவலாக இந்த உலகம் முழுக்கவே அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு இருக்க கெமிக்கல்ஸ் இருக்குல்ல, அதில் மிக முக்கியமானது தான் இந்த அமோனியா. அந்தளவுக்கு வேர்ல்டு மார்க்கெட்டுங்க இது ஒவ்வொரு வருஷமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 170 மில்லியன் டன்ஸ் வரைக்கும் உற்பத்தி பண்ணப்பட்டுருக்கு. இதில் இந்த நைட்ரஜன் ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கான பேஸ் கெமிக்கலாகவே இந்த அமோனியா தான் 80% வரைக்கும் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இந்த அமோனியா மட்டும் காற்றில் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியா இருக்குன்னு வச்சுங்க, இது மனுஷங்களோடு அப்படி பிணைப்பை ஏற்படுத்துகிறப்ப நம்மளோட கண்கள் பயங்கரமாக எரிய ஆரம்பிக்கும், நம்மளோட தொண்டை ரொம்ப அடைக்கிற ஃபீல் ஒன்று கொடுக்கும், மூச்சு திணறல் பிரச்சனை ஹெவியாக இருக்கும். சில கேசஸில் பார்த்தீங்கன்னா கண் பார்வையை பறி போகுமாங்க. அதாவது ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியா இது ஏரில் இருக்குது அப்படின்னா லங் டேமேஜுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அல்டிமேட்டாக சில பேர் உயிரிழந்த நிகழ்வுகளும் அரங்கேறி இருக்கிறதா சொல்கிறாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுது. அவங்க ஏற்கனவே உடம்பு அளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களாக இருந்து அவங்க இது போல் காற்றில் அதிக அமோனியாவை உள்ளே எடுக்கும்போது இறப்புன்றாங்க. இதுவே இந்த காற்றில் லோவர் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் அமோனியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காஃபிங்க, இருமல் பயங்கரமாக வருன்றாங்க. அப்புறம் நம்ம மூக்காக இருக்கட்டும் தொண்டையாக இருக்கட்டும் அங்கே ஒரு இரிட்டேஷன் ஃபீலை நம்மளால் உணர முடியும்னு சொல்கிறாங்க. இதுவே ஸ்வாலோயிங் அமோனியா, அதாவது அமோனியா விழுங்குறதுன்னு அர்த்தம். இது போல் நடந்துச்சுன்னா நம்மளோட வாய்ப்பகுதியாக இருக்கட்டும், நம்மளோட தொண்டை பகுதியாக இருக்கட்டும், நம்மளோட வயிற்று பகுதியாக இருக்கட்டும், இங்கே வரைக்கும் கடுமையான எரிச்சல் உணவு ஏற்படும். மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். ஆட்சிகள் மாறினாலும் இன்னும் காட்சிகள் மாறலை, ஆனால் மாறணும். டிவிக்கு அரசு மேலே மக்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். அப்போ ஏற்பட்ட இடத்துல இருக்காங்க, மக்கள் நம்பிக்கையோட சம்பாரிச்சிருக்காங்க. திரும்ப இது போல் ஒரு கோர விபத்து நடக்காதுன்னு நம்புவோம். அதுக்கு அரசு எந்த ஒரு மெக்கானிசத்தை கொண்டு வர போகிறாங்கன்னு அவ்வளோ எதிர்பார்ப்போம். உயிரிழந்தவங்களோட ஆன்மா சாந்தடி இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.